முருகா 6.90 வெறும் 90 பைசா. காலங்காத்தால ஒரே ஒரு காப்பியா? மீதி 10 பைசா பிச்சைக்காரன் கூட வாங்க மாட்டான். போயா. 9.75. வெரி குட். ஹென்றி சாண்டர்ஸ். வட்டி கடைக்கு போனா 40 ரூபா, என்கிட்ட 30 ரூபா தான். 10 ரூபாய்க்கு தின்னு இருக்க. 20 ரூபா புடி. சார், நான் செகண்ட் ஹேண்ட் அந்த வாட்ச் வாங்கும் போது 80 ரூபாய் சார். பணத்தை பிடி முதல்ல. அது இல்ல சார். முதல்ல பணத்தை பிடியும். போய். இல்ல சார், நான் என்ன பட்டணத்துக்கு போட்டு வந்துட்டாங்க. யோ கையடியா, தயவு செய்து என் ஹிஸ்டரி என்னன்னு கேளுங்க சார். ஹிஸ்டரியா? ஆமா சார், அது ஒரு பெரிய கண்ணீர் கதை சார். கண்ணீர் கதை? கண்ணீர் கதை? எத்தனை கண்ணீர் கதை நான் காமிக்கிறேன் பாரு உனக்கு. இத்தனை கண்ணீர் கதை. என்ன சொல்ல போற நீ? MBA படிச்சிருக்கேன், மெட்ராஸுக்கு வந்தேன், வேலை கிடைக்கல, பசி, கண்ணு கட்டுறது, கால் அடைக்கிறது தானே. ஓ, எங்கேயாவது போய் பத்திரிகையில ஸ்ரீசரத எழுது. வந்து சேர்ந்தீங்க பார். ஏதாவது வருமா சார்? அடுப்புல வெந்நீர் இருக்கு, அதான் வரும். ரொம்ப நாள். இன்னே வேடிக்கை. போயா. ஏ பசங்களா, நாளை ஆறுது, சீக்கிரம் வாங்கடா. மழை வாங்கும். மசூதி தெருவுக்கு போகணும், எட்டனா கொடுங்க. மசூதி தெருவுக்கா? நோக்க அறிவு இருக்காடா? இந்த வேஷத்துல போனா வியாபாரம் நடக்குமோ? கூடல கழட்டு, பட்டை அழி, உள்ள போய் லுங்கி இருக்க எடுத்து கட்டிக்கோ. முஸ்லிம் புள்ளா இருக்கு, அதையும் அப்படியே எடுத்து போட்டுக்கோ. கரெக்டா? இரு, ஒரு பேரு இப்ப அப்துல் காதர். மசூதி தெருவுல யார பார்த்தாலும் தலாம் விளக்கம் போடணும். அவ நீ நம்ம ஆளு நினைச்சுண்டு அலமோதிட்டு வாங்குவான். புறப்படு. ஓகே, இந்த ஏரியாடா உண்டோ? சர்ச்சு பார்க்கு குள்ளா இருக்குடா. இல்லையே போடு. இதோட உன்னை பார்த்தா எல்லாரும் இவன் நம்ம ஆளு அப்படி நினைச்சுண்டு அள்ளிடுவாங்க. புறப்படு. நமஸ்காரம். யாரு? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது சார். BA வரைக்கும் படிச்சிருக்கேன், வேலை எதுவும் கிடைக்கல. பையன் பட்டாணி சுண்டல் விக்கிற வியாபாரம்னா பரவாயில்லையான்னு கேட்டான். அதான் கௌரவம் பார்க்காம சரின்னு வந்திருக்கேன். குட். உங்க மாதிரி டிகிரி வாங்கினவெல்லாம் கௌரவம் பார்க்காம இப்படி இறங்கி வந்தா தான் நாட்டுல வேலையில்லா திண்டாட்டமே போகும். சென்ட்ரல்ல உத்தியோகம் வேணுமா, ஸ்டேட்ல உத்தியோகம் வேணுமா? சென்ட்ரல்னா ராஷ்டிரி பவன், ஸ்டேட்னா கோட்டை. இது அந்த இடத்துல எங்க விக்க போறீங்கன்னு கேக்குறாரு. என்ன விக்கிறது? சுண்டல். சென்ட்ரல் ஸ்டேட் எதா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க அபிப்பிராயம்? நீ BA படிச்சதுனால ஓரளவுக்கு பட்டணம் வரும்னு நினைக்கிறேன். அதனால நீ சாஸ்திரி பவனுக்கு போறதே பெட்டர். நீ என்ன பண்ற, நேரா மயிலாப்பூர் குளத்துக்கு போ, ஒரு குளியல் போடு, என்ன மாதிரி விபூதி இட்டுக்கோ, பேஷா ஒரு பூணிலையும் போட்டுட்டு வா. பூணூல் போட்டுக்கிறதா? ஆமா, சுண்டல், வடை, முறுக்கு எல்லாம் கைப்பக்குவம் வச்சிரு பத்திரங்கள். பிராமணாலே சுத்த பத்தமா இருப்பான்னு ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீ பூணூல் போட்டா தானே மத்தவா வாங்குவா. இல்ல சார், நான் வேற ஜாதிக்காரன். நான் பூணூல் போட்டா ரொம்ப தப்பாயிரும். எனக்கு வேணா வேற ஏதாவது ஏரியா கொடுங்களேன். நோ, இதெல்லாம் வியாபார தந்திரம். ஒரு நாளைக்கு பூணூல் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு சில்வையும் போட்டுக்கணும், ஒரு நாளைக்கு குல்லாவும் போட்டுக்கணும். ஓகே? என்னங்க ஒண்ணும் பதில் சொல்லாமே போறீங்க? பெரிய மனுஷன்னு சொல்லி கூட்டு வந்த பக்கா பிராடா இருப்பாரு போல இருக்கு. என்னது பிராடா? இருங்கோ, நீங்க எல்லாம் கணபதி ஹோமத்துக்கு வந்து வாத்தியார் தானே? ஆமா. அப்படியே பின்னாடி சந்து வழியா உள்ள போங்க. நம்மள மாதிரி முக்கியமான பெரியவாளுக்கெல்லாம் அது சிறப்பு வழி போல இருக்கு. வாங்க. கருடன்னா கிருஷ்ணன். கிருஷ்ணன் மாலை போட்டிருக்காருன்னா நிச்சயமா இது வைகுண்டத்து மாலை தான். கிருஷ்ணா, நேக்கு புரிஞ்சுடுத்து. இனிமேதான் நேக்கு ஆரம்பமாக போறது பிரைட் ஃபியூச்சர். அதுக்கு அறிகுறிதான் இந்த பூ மாலை. அபிஷ்டு, ரொம்ப அலட்டிக்காத. காஞ்ச மாலை ஓட்டு மேல கடந்திருக்கு, காத்துல விழுந்திருக்கு. இது வைகுண்டத்து மாலை இல்ல? வைகுண்டத்து மாலை இல்ல, வைதேகி மாலை. ரோஹிதத்துக்குன்னு வந்தோம். வந்த இடத்துல ஸ்வயம்பரம் நடக்கிறது. ஈஸ்வரோ ரட்சத்.
விஷ்ணு சாஸ்திரிகள் உட்கார என்று இப்படின்னு கை காமிச்சாள். போய் பஞ்சபாத்திரம் வாங்கிட்டு வா. பஞ்சபாத்திரம் யானை செவிடனா இருப்பான் போல் இருக்க. செவிடம் இல்ல, விவரமா கேட்டுண்டேன். பஞ்ச பாத்திரம்னா என்ன? பஞ்சம்னா 5, 5-6 பாத்திரமா இருக்கும். மாமி இல்ல, மாமிய பாக்க. முதல்ல வெளிய விட்டா எங்க வேணாலும் பூந்துடுவேல் போல இருக்க. ஐ எம் பிராமின். அதுக்கு தகுந்த மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறல. அப்ப நாங்கெல்லாம் யாரு? நீங்களும் பிராமணால் தான், ஆனா நாங்க புரோகிதம் பண்ண வந்த பிராமணால். சரி, இப்ப என்ன வேணும்? பஞ்சபாத்திரம். பஞ்ச பாத்திரம்னா இவ்வளவுண்டு, அது என்ன? இவ்வளவு உண்டுன்னு நேக்கு கூட தெரியும். ஆனா எங்களை மாதிரி புரோகிதம் பண்ண வந்த பிராமணால் எல்லாம் அடுத்த கிட்ட கை நீட்டுச்ச ரொம்ப பவ்யமா இப்படித்தான் நீட்டணும். அதான் முறை. தட் இஸ் அவர் ரூல்ஸ். Beg your pardon? Please give me a list of your rules and regulations. நோ நத்திங். பஞ்சபாத்திரம், தட்ஸ் ஆல். பஞ்சபாத்திரம். போய் தூபக்கால் வாங்கிட்டு வா. எத்தனை கால்? நீ பிராமணன் தானே, தூபக்கால்னா எத்தனை கால்னு கேக்குற? தூபகாலா? ஏங்கானோ, ஒரு பிராமணனுக்கு தூபகால்னா என்னன்னு தெரியாம இருக்குமா? நீ சொல்றச்ச கரெக்டா சொல்றது இல்ல, அப்புறம் சிடு சிடுன்னு விழுறல. தூபக்கால், தூபக்கால், தூபக்கால். வர வர நம்ம பிராமின் கல்ச்சர் டூ மச்சா ஸ்பாயில் ஆயிட்டு இருக்கு. அதை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், நேத்து கூட ஒரு 4-5 இடத்துக்கு புரோகிதம் பண்ண போயிருந்தேன். அங்க அந்த ஆத்துல உன் வயசு குழந்தைகளா இருந்தா. பஞ்சபாத்திரம் கொடுன்னு கேட்டேன், யாருக்கும் தெரியல. திருன்னு முடிக்கிறேன். அறுக்காதே, விஷயத்துக்கு வாங்கோ. பசு புசுன்னு இங்கிலீஷ் பேசுறியோன்னு. எங்க ரூபகால டக்குன்னு எடுத்து கொடு பாப்போம். வாத்தியார் சொல்றச்சே நான் எடுத்து வச்சுட்டேன். என்கிட்ட இந்த டெஸ்டிங் எல்லாம் வேண்டாம். ரூபக்கால் கரெக்ட்? 10% கரெக்ட். சமத்துவம். இந்தாங்க, கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். பார்த்தா வேற என்ன வேணும்? கோமயம் கோமயம் கோமயம். புரியுதா? சரி சரி சரி. 2 விஷயத்துல தப்பிச்சிட்டேன். இப்ப கோமியம்னு புதுசா ஒண்ணு சொல்லி குழப்பிட்டாரே. கோமியம்னா என்ன? எக்ஸ்கியூஸ் மீ, கோமியம் வேணும். இல்ல, அடிக்கடி தொல்லை கொடுக்கறேன்னு புரியுறது. இந்த கோமியம் தான் லாஸ்ட். கொடுங்க. அம்மா மறந்துட்டா போல இருக்கு. நான் ஏற்கனவே தேடிட்டேன். பின்னாடி லட்சுமி இருப்பா, போய் பாருங்க. இதோ பாருங்க. அம்மா லட்சுமி வாலாம் எப்படி என்னன்னு எனக்கு தெரியாது. இந்த கோமி விஷயத்துல மட்டும் நீங்களே ஹெல்ப் பண்ணிட்டா பெட்டரா இருக்கும். ரொம்ப டூ மச்சா போறேன். லட்சுமி இருக்காரு, நான் சொன்னேனோ இல்லையோ. கோமியம்னா ஏன் இவ்வளவு கோபம் வருது? கொஞ்சம் காஸ்ட்லியான பொருளா இருக்குமோ? ஏமா, நீங்க தானே லக்ஷ்மி? இல்லைங்க, காமாட்சி. ஓ, காமாட்சியோ? லக்ஷ்மி யாரு? என்ன சுண்டல் விக்கிறதுக்கு பூணூல் போட மாட்டேன்னா இப்ப பக்கா புரோகிதரா வந்து நிக்கிற? டபுள் அமௌண்ட் கிடைக்கும்னா? தப்புதான். உங்களை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கஷ்டமா போச்சு. வேற வழி இல்லாம போட்டேன். தயவு செஞ்சு காமிச்சு கொடுத்துறாதீங்க. என்ன நான் காமிச்சு கொடுக்கறது அப்புறம், என்ன நீ காமிச்சு கொடுத்துறாத. நானா? ஏன், ஹவுஸ் ஓனர் மிஸ்டர் சீனிவாஸ் சாஸ்திரி இருக்காரு, அவர் எங்க அக்ரஹாரத்துக்கே லீடர். கண்ட பசங்களுக்கு சுண்டல் வைக்கிறதுக்கு பூணூல் போட்டது தெரிஞ்சது என்னை சுட்டே கொண்டுடுவார். இந்த ஃப்ராடு அப்போ சரியா போச்சு. நமக்குள்ள ஒரு ஒத்துமை ஆயிருவோம். ஓகே ஓகே சரி. இப்பத்தானே ஒரு பெரிய ஆபத்திலே மாட்டிக்கிட்டு இருக்க. என்ன ஆபத்து? சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்றது சாதாரண விஷயம் இல்ல. ஒரு தடவை இதே வீட்டுல இதே மாதிரி கணபதி ஹோமம் நடந்த போது ஒருத்தன் உச்சரிப்பு தவறா சொன்னதுக்காக எங்க சாஸ்திரி நெருப்பள்ளி தலையில கூட்டிட்டாரு. இன்னொருத்தன் மந்திரம் சொல்லாம இருந்ததுக்காக சவுக்கு எடுத்து புடிச்சிட்டாரு. நீ எப்படி, நெருப்பா இல்ல சவுக்கா? நமஸ்காரம். 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 ஓம் அபோபஸ்பரித்யா ஓம் ஆத்மத்வாய ஸ்வதா ஓம் வித்யாதத்வாய ஸ்வதா ஸ்வாஹ ஓம் சிவதத்வாய ஸ்வதா ஸ்வதா ஸ்வாஹ ஸ்வதா ஸ்வாஹ. ஸ்வதா. சரி, ஸ்வாஹ இல்ல சுதா. ஓம் அபோபஸ்பரித்யா அஷ்டாங்க ஹேத்வா
पवित्रं धृत्वा क्लाम्बरधरं विष्णुं रतिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये கொஞ்சம் இருங்கோ. நீ சுக்லாம்பரதனம் சொல்லு. சுக்லாம்பிரதரம் 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 சுக்லாம்பிரதம். இவர்தான் குரு. அவர் சொன்னாருன்னா அவர் கூட சேர்ந்து கரெக்டா சொல்லிடுவேன். நீங்க சுக்லாம்பிரதரம் சொல்லுங்க. शुक्लाम्बरधरं विष्णुं शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं நீங்க இருங்க. நீ மட்டும் சொல்லு. எனக்கு சுக்லாம்பிரதரம் அவர் சொல்லி கொடுக்கல. சுவாக அது கூட லாஸ்ட்ல ஜாயின் ஆயிட்டா போதும்னு சொல்லி தான் கூட்டிட்டு வந்தா. அதுக்கு தான் 25 rupees பேசினா. நீங்க வேணா சுவாகாக்கு எவ்வளவோ அவ்வளவு கொடுங்க போதும். தந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா டப்பம் குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. அவ வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்கோ, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேடா. மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கேன். இது என்ன பிராமண லட்சணமா? ஏன் பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க ஆத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம். நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதாவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்னை விட மட்டமான பாஷை பேசுறியா? ஆமா, இப்ப எங்க ஆத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா ஏட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போற. யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு இரு, சமையலா பண்ண போற? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகைக்கு எடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ, திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன ஏயா, தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க? கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கரை பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாலும் திருண்ட. கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன்? எதுக்கு? ஐயோ அம்மா. எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு. அப்புறம் ஓ எழுபதா எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ, 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா எனக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ,
நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே பரவாயில்ல. இருங்க இருங்க, அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன், அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க, எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது கொடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்க, கொடுங்க. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கைய நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால், ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம், அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு. டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்காரன், இவ பொம்மை நாட்டு. மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத புடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏன் மாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கு? எப்ப பாரு எரிஞ்சு விடுறேனா? ஏண்டா அப்பப்போ கோல் முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஆனா ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால், எந்த புடவை நோக்கு பிடிச்சிருக்கு? ஏன் மாமி, உங்க பொண்ணுக்கு நீங்க செலக்ஷன் பண்ணாம சம்பந்தம் இல்லாத ஆளுகளை போய் செலக்ஷன் பண்ண சொல்றீங்களே? இத பாருங்கோ, பகவான் யார் யார எங்கெங்க சம்பந்தப்படுத்த போறாருன்னு நேக்குதான் தெரியும். சொல்லு கோபால், எந்த புடவை நல்லா இருக்கு? 2 புடவை செலக்ட் பண்றேன் மாமி. ஓஹோ, உன் பானுவுக்கும் ஒண்ணு உங்க அம்மாக்கா? சரி சரி, 2க்கும் நானே காசு கொடுத்துடுறேன். எந்த 2 புடவை? இத பானு கொடுத்துருங்க. இது எங்க அம்மாக்கு இல்ல, என் அத்தை பொண்ணு. அத்தை பொண்ணா? என் அத்தை பொண்ணு என் மேல உசிரியே வச்சிருக்கா. எனக்கு அவளுக்கு கல்யாணம்னு எங்க அப்பா அம்மா முடிவு பண்ணிட்டா. அவ கொஞ்சம் மாநிலம் தான், இருந்தாலும் இந்த புடவை அவளுக்கு ரொம்ப எடுப்பா இருக்கும். காசு கொடுத்துருங்க. இரு இரு, என்ன உசிரே கிசிரே கல்யாணம் அதே இதுன்னு? நான் ஒன்னும் தப்பா பேசலையே மாமி. என்ன என்ன தப்பா? நானே போனும் தப்பா பேசலையே. பின்ன காசு கொடுத்துருங்க. எதுக்கு எதுக்கு கொடுக்கணும்? நீ என்ன கொடுத்தா வச்சிருக்க? நீங்க தானே மாமி முதல்ல காசு கொடுக்கறதா சொன்னீங்க. ஆமா சொன்ன. அம்மாக்கு நான் ஏதோ காசு கொடுக்கலாம்னு நினைச்சேன். கண்ட அத்தை பண்ணிக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு தானே. ஓஹோ, கல்யாணம் பண்ணிக்க போறியா? மகராஜனா பண்ணிக்கோ, போ இப்பவே பண்ணிக்கோ. நான் கொடுக்க மாட்டேன், கொடுக்கவே மாட்டேன். அம்மா இத பாரு, கூர்க்காம நானும் ஒண்ணு. அவன் கத்தி எடுத்தான்னா ரத்தத்தை பார்க்காம உள்ள வைக்க மாட்டான். நான் அருவாளை எடுத்தேன்னா கைய கலை வாங்காம கீழே போட மாட்டேன். என்ன சொல்றான்னு கேள்வி. சாமி, கண்ணு பொண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. எனக்கு கைகாலம் விடவிடன்னு ஆடுதுரா சாமி. அவர் என்னைக்குமே இவ்வளவு ஆத்திரப்பட்டு நான் பார்த்தது இல்லப்பா. அவர் சொல்ற மாதிரி நாம இந்த ஊரை விட்டே போயிடலாம். எந்திரிப்பா எந்திரிப்பா. அப்பா எங்கப்பா போற? ஐயோ வேண்டாப்பா. அவர் விடுங்க. இல்ல வெட்டிடுவாரு. விடுங்க ஐயா. பைத்தியக்காரனு. அவன் விடுன்னு சொன்னா விட்டுறாதா? ஒருவேளை உணர்ச்சி வசப்பட்டு வெட்டிட்டேன் நான் என்ன ஆகுறது? ஒரே பையன். பாசம் என்ன கட்டுப்படுத்துது, அதனால அருவாளை போடுறேன். நட. எங்க நட? ஏதாவது பண்ணாலும் பண்ணிடுவேன். யாராவது வாங்கய்யா. அடியே அடியே, இவன் முரட்டு பயடி. என் மானம் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக என்ன உள்ளர கூட்டிட்டு போய் மரவா அடிச்சாலும் அடிப்பாண்டி. பாதுகாப்புக்கு பின்னாடி வாடி வாடி. இப்பவே துணிமணி எல்லாம் எடுத்துட்டு நீ ஊருக்கு கிளம்பு. நான் மட்டுமா? நீயும் உன் சம்சாரம் எல்லாம் தான். ஏ கண்ணு, சும்மா எதுக்குடா விதண்டா வாதம் பண்ற? எப்ப நீ அந்த பொண்ணை தொடர்றதுலேன்னு சத்தியம் பண்ணிட்டியோ, அப்புறம் நீ மட்டும் இந்த ஊர்ல இருந்து என்னடா கண்ணு பண்ண போற? இல்லம்மா, இனிமேதான் இந்த ஊர்ல எனக்கு நிறைய வேலை இருக்கு. 30 வருஷத்துக்கு முன்னாலேயே உங்க அம்மா சொன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இல்ல, பிறக்கிற புள்ள புத்தி சுவாதீனம் இல்லாம போயிடும், வேண்டாம்னா. நான் தான் கேட்கல. இப்ப பாரு, அதே மாதிரி மாட்டி தொடர்றது இல்லைன்னு சத்தியம் பண்ணிட்டானா.
இனிமேதான் இந்த ஊர்ல நிறைய வேலை இருக்குதான். இந்தா கொஞ்சம் இற. பேர் எடுக்காட்டியும் கெடுக்காம இருங்கடா. செல்ஃப் சேவிங் கிளிக்கிறானுங்கடா. திரும்ப இது போதும் போ. காலையில இங்க வந்துட்டு போனதுக்காக ஐயர் அவ தலையில தண்ணி ஊத்தி துரத்தி விட்டுட்டாராம். ஈரப்புடவையோட இங்க வந்து நின்னுச்சு. புள்ள வாமான்னு கூப்பிட்டேன். மாட்டேன்னுட்டு என்கிட்ட ஒரு மாத்து புடவையை மட்டும் வாங்கி கட்டிக்கிட்டு அங்க போய் உட்கார்ந்துருக்கு. அக்ரஹாரம் அர்ஜுன அளவுக்குள்ள வந்திருக்கு. எல்லாம் அந்த பச்சைமலை சாமிக்கு தான் வெளிச்சம். இந்த குடிசை யாரோடது? இதோ இந்த அர்ஜுனுடையது. புதுசா கட்டினது. இன்னைக்குதான் குடி போலாம்னு இருந்தான். வான்னு வாடகை கட்டது கொடுத்துட்டான். சாமி வாடகைக்கா கொடுத்தேன். ஐயர் நமக்கெல்லாம் எவ்வளவு உதவி செஞ்சிருக்காரு. அவரு ஒன்னும் ஆதரவு இல்லாம வந்து நிக்கும் போது சும்மா எப்படி பாத்துட்டு இருக்கிறது. அதான் வாடகை வேண்டாம் ஒண்ணு வேண்டாம், நீங்களே தங்கிக்குமான்னு சொல்லிட்டேன். அம்மா சும்மா தங்கி என்ன பண்ணுவாங்க? அதனாலதான் குடித்தனம் பண்றதுக்கு பாய், தலகாணி, ஸ்டவ் இது மாதிரி எங்களால முடிஞ்ச அளவு கொடுத்துருக்கோம். ஐயர் உங்களுக்கு எல்லாம் செஞ்ச உதவியை மறக்காம நீங்க அந்த பொண்ணுகிட்ட இவ்வளவு தூரம் அன்பா நடந்திருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஆனா தயவு செஞ்சு யாரும் தப்பா நினைக்காம அவங்கவுங்க கொடுத்தத அவங்கவுங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போங்க. நடப்பான வீட்டுக்கு போலாம். நம்ம வீட்டுக்கா? உன் வீட்டுக்கு. மாட்டேன். நீக்கு அப்பா இல்ல, அம்மா இல்ல, வீடு இல்ல. நான் இங்கேயும் வரப்போறதும் இல்ல. பாருப்பான புருஷன் பண்ண சத்தியத்துல கொண்டாட்டிக்கும் பங்கு இருக்கு. கரெக்ட். அதனாலதான் உங்க ஆத்துக்குள்ள வராம நான் இங்க ஒதுங்கி இருக்கேன். முடிஞ்சா போஜனத்துக்கு வழி பண்ணுங்க, இல்ல அது கூட வாலா இருக்கா. அடம் பிடிக்காத பானு. நான் உங்க அப்பாட்ட போய் சமாதானப்படுத்துறவா. பால் நீங்க பேசாதீங்க கிருஷ்ணய்யர். கல்யாணத்துல நீங்க தான் கலாட்டா பண்ணீங்க. இப்ப இங்க இந்த நாரதர் வேலையை நீங்க தான் ஆரம்பிச்சிருக்கீங்க. நாரதர் கழகம். நடப்பான். நான் வரலன்னு சொல்லிட்டேன்ல. டேடே இருடா. அக்ரஹாரத்துல அவங்க சாதிக்காரவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் சொல்லி கூட கேட்காத ஐயர் நீ சொன்னா மட்டும் கேட்டா போறாரு. ஆட்டையும் மாட்டையும் கூட ஒரு பக்கமா பொத்தி தாண்டா ஓட்டிட்டு போறாங்க. ஆனா ஐயரு நீங்க அவளை ஒரு பொண்ணுன்னு கூட பாக்காம தெக்கையும் வடக்கையும் இந்த திருப்புறீங்களே. எல்லாம் சரிமா. ஆனா நான் இவ்வளவு பக்கத்துல வச்சிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் பண்ண சத்தியத்துக்கு என்ன அர்த்தம்னு வேண்டாம். கண்ணு எல்லாம் இருந்து சாப்பிடாம இருந்தா தாண்டா அதுக்கு பேரு உண்ணாவிரதம். எதுவுமே இல்லைன்னு சும்மா இருந்தோம்னா அதுக்கு பேர் பட்டினி. இதை விட இன்னும் தெளிவா ஏன் லெவலுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளு. கோயில்ல குறுக்களா இருந்துட்டு குடிக்காம இருக்கிறது பெரிய கட்டுப்பாடு இல்ல. சாராய கடையிலேயே வேலை பார்த்துட்டு குடிக்காம இருக்கிறானே, உண்மையிலேயே அதுதான்டா கட்டிக்காரன். ஏய், என்ன இங்க நடக்கிறதெல்லாம் உனக்கு ரொம்ப இலக்கணமா தெரியுதா? முதல்ல அவ கேக்குற பாயிண்ட்டுக்கு பதில் சொல்லுங்க. 10 நாள் நான் இங்க தங்குறேன். என்ன தொடாம இருக்க முடியுமோ? முடியவே முடியாது. 10 நாள் இல்ல 10 மாசம் ஆனாலும் நான் உன்னை டச் பண்ண மாட்டேன். சும்மா எதுக்கு வெட்டி வாய்? வேற ஏதாவது விஷயத்துல சத்தியம் பண்ணா கண்ட்ரோலா இருக்கலாம். ஆனா இதுல இருக்க முடியுமா? முடியாது. அதுலயும் நீங்க வேற சபல கேஸ். இது சபல கேஸா? ஏண்டே உங்க அப்பனாத்தா பாத்துட்டு இருக்கும்போது என் கண்ணத்துல கிஸ் பண்ணது நீயா இல்ல நானா? ஏண்டா மானே, கல்யாணத்துக்கு முன்னால உன் சம்சாரம் கூட என் சம்சாரம் மாதிரி தானா? இதெல்லாம் எல்லாம் ஒரே ஸ்கூல் தான் போல இருக்கு. இத பாரியா, இத்தனை பேரை சாட்சியா வச்சுட்டு நான் ஒரு 3 மாசம் இந்த குடிசையில தங்குறேன். உண்மையிலேயே நீ என்ன தொடாம இருந்துட்டேன்னா நான் உன்னை உத்தம புத்திரன்னு ஒத்துக்கிறேன். ஒருவேளை தொட்டுட்டான்னா ரெட்ட குழந்தை பெத்துக்குவேன். வேற என்ன? ஏமா அடுக்கல சுத்தமா கழுவி வச்சிருக்க, ஏன் சோறாக்கல? ஆக்க விட்டா தானே. என்னத்த ஆக்க விட்டா தானே? சாயங்காலம் ஒல வச்சேன். உன் பொண்டாட்டி பத்திரகாளி மாதிரி எங்க இருந்து வந்து நான் மருமகன் எதுக்கு இருக்கிறேன், ஒழுங்கா மரியாதை எல்லாரும் அங்க வந்து சாப்பிடுங்கன்னு ஒல வச்ச பாத்திரம் மண்டத்துல இருந்து காய்கறி வரைக்கும் எல்லாத்தையும் அள்ளிக்கிட்டு போயிட்டா. ஓஹோ, அப்ப நீங்க 2 பேரும் அங்கதான் போய் சாப்பிட்டு வந்தீங்களா? ஆமா, நெய் கொஞ்சம் ஜாஸ்தி. ஆடாடாடாடா, சாப்பாட்டு விஷயத்திலேயே என் மருமக கிட்ட இவ்வளவு வித்தை இருக்குதுன்னா இவன் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். போடா போய் சோத்தையாவது தின்னுட்டு வா. ஏண்டா கொஞ்சம் இப்படி வரேடா. அண்ணாவா? என்னடி முறைய மாறுது? அட நீங்க வேற, அவங்க இதுல ஏன்னா நம்ம இதுல ஆசையா அத்தான்னு கூப்பிடுறதில்ல, அது மாதிரி. ஓஹோ, கூப்பிடறால போயேண்டா, என்னன்னு கேளு.
நான் அங்க வரமாட்டேன். வேணா சாப்பாடு இங்க எடுத்துட்டு வா. அக்கம் பக்கம் எல்லாரும் முழிச்சிட்டு நம்ம வாசனை தான் பாத்துட்டு இருக்கா. நீயே தப்பு பண்ண நினைச்சா கூட முடியாது. பேசாம சாப்பிடவா. தேவையில்லை, நான் பட்டி கிடக்கிறேன். அட ஏன்டா, இன்னைக்கு கிரக பிரவேசம். முதல்ல புருஷனுக்கு ஆக்கி போட்டு தான் சாப்பிடணும். மத்தியானமும் சாப்பிடல. இப்பவும் இவ்வளவு நேரம் ஆச்சு சாப்பிடாம பட்டினியா இருக்கு. அதுக்கிட்ட ஏன்டா யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்க? போய் சாப்பிட்டு வாப்போம். ஐயோ, இவளை பத்தி உனக்கு தெரியாதுமா. அங்க போனா ஏதாவது குட்டி கலாட்டா பண்ணுவா. வேணா நீ அந்த வாசல்ல வந்து உட்காரு, நான் உள்ள போய் சாப்பிடுறேன். அதான் எல்லாரும் நம்மளே பாத்துக்கிட்டு இருக்காங்களே, நான் வேணா இந்த வாசல்ல வாங்கோண்ணா. உட்காந்துக்கிறேன். போங்கோண்ணா. வெயில் காலம், உடம்புல துணிப்பட்டாலே ஒரே எரிச்சலா இருக்கு. நீ உட்காரு. வேணாங்க, நான் வேணா பரிமாறிட்டு அப்புறம் உங்க பக்கத்துல உட்காந்துக்கிறேன். நான் ஒண்ணும் உன்னை பிரியத்துல உட்கார சொல்ல. நீ குனிஞ்சிட்டு பரிமாற வேண்டாம். ஏன் குளிச்சிட்டு பரிமாறினா என்ன தப்பு? நீ குனிஞ்சிட்டு பரிமாறினா எனக்கு பிடிக்கல. வேணா உட்காந்து பரிமாறு. காமாலக்காரனுக்கு கண்டதெல்லாம் மஞ்சளா தான் தெரியுமா? என்னத்த காமால மஞ்சள்? பின் என்னையா உன் மனசு அலப்பாயுது. அதனாலதான் நான் சாதாரணமா பரிமாறினா கூட நோக்கு எப்படி இல்லாம தோன்றது. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் பேசுவேன். இதனாலதான் நான் மாட்டேன். ஐயோ வேண்டாம் வேண்டாம், சாப்பிடுங்க. நான் ஒண்ணும் பேசல. சாப்பிடுங்கண்ணா. யோயோ, எடுத்த உடனே நாட்டு பொறுத்த மாதிரி பேசுறியே. பால் பாயசம் இருக்கு, மைசூர் பாக்கு இருக்கு, லட்டு இருக்கு. இடுப்புல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. லைனா ஒன்னொன்னா வாங்க. எப்படி இருக்கு வடை? சுமாரா இருக்கு. சுமாரா இருக்கா? அன்னைக்கு என்னமோ மாமி இனிமே வடைனாலே உங்க ஞாபகம் தான் வரும்னு. அது உங்க அம்மா சுட்ட வடை. அவங்க வடை சுடுறதுக்கும் நீ வடை சுடுறதுக்கும் a lot of difference is there. அன்னைக்கு வடை பாயசம் எல்லாமே செஞ்சது நான் தான். எங்க அம்மா பேர் வாங்கிட்டா. நிஜமாவா? பரவாயில்ல. இனிமே தினம் இந்த குடிசையில வந்து சாப்பிடறதுல ஒரு நல்ல உபயோகம் இருக்கு. என்னது, அந்த பக்கத்து வீட்டு பசுமாடு அப்ப பிடிச்ச ஒரு மாதிரியா கத்திட்டு இருக்கு? அது காத்தால இருந்து அப்படித்தான். காலையில இருந்து அப்படியா? அச்சோ, அப்படின்னா பாம்பு இல்லைன்னா ஏதாவது பூச்சி கடிச்சிருக்கும். பசுமாடு இப்படி கத்துதுன்னா அது வீட்டுக்கார கவனிக்கலன்னா ரொம்ப ஆபத்து. நான் போய் சொல்லிட்டு வந்துடுறேன். நான் போய் விசாரிச்சாச்சு. என்ன காரணம் எல்லாமே சொல்லிட்டாங்க. சொல்லிட்டாங்களா? ஆமா, அந்த பசுமாடு ஏன் அப்படி கத்துதான்? நீ சின்ன பையன், அதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டாம். நீ தெரிஞ்சுக்கலாம், ஆனா நான் சின்ன பையனா? அதுக்கு இல்லையா, அதெல்லாம் புரிஞ்சுக்கிற அளவுக்கு நோக்கு பக்குவம் பத்தாது. யார்? எனக்கு பக்குவம் பத்தாதா? நீ விஷயத்த சொல்லு, எனக்கு எந்த அளவுக்கு பக்குவம்னு அப்புறமா நான் காமிக்கிறேன். ஓகே, பசுமாடு எப்படி கத்தும்? பசுமாடு அம்மா கரெக்ட். அது ஏன் அப்படி கத்துது? அதுக்கு பசி, வைக்க புல்லு இல்லனா புண்ணாக்கு தேவை, அதுக்காக அப்படி கத்துது. குட். மாது கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா? ஃபீலிங்? கண்ணு குட்டிக்கு பசி, அதுக்கு பால் கொடுக்கணும், அதுக்காக அம்மா அப்படின்னு ஃபீலிங் கூட கத்துது. வெரி குட். டோன்ட் டச் மீ, கம் டு தி பாயிண்ட். மானு கத்துனா பனக்கு பசி. மா அந்த கொஞ்சம் ஃபீலிங் கூட கத்துனா கண்ணு குட்டிக்கு பசி. எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த கத்தல் எப்படி இருக்கு? இது வேற மாதிரியா? அடி வயித்துல இருந்து சத்தம் வருதே. அந்த ரெண்டு கத்தலுக்கும் இந்த கத்தலுக்கும் வித்தியாசம் இருக்கும். நோ, here also lot of difference is there, no? Yes. Why? தனக்கு பசின்னு கத்தி கேள்விப்பட்டிருக்கேன். தன்னுடைய குழந்தையான கன்றுக்கு பசின்னு மா ஃபீலிங் கூட கத்தியும் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அது ரெண்டும் இல்லாம அடி வயித்துல இருந்து ஒரு மாதிரியா மா அப்படின்னு கன்ஃபியூஸா சத்தம் வருதே. ஏன்? அறிவு கட்டவன, 3 நாளா அக்கம் பக்கத்துல யாரையும் தூங்க விடாம பசுமாடு இப்படி கத்திக்கிட்டே இருக்க. நீ மட்டும் 2 பொண்டாட்டி கட்டிக்கிட்டா சரியா போச்சா? அப்பப்ப பசுமாட்ட காலைகிட்ட சேர்க்கணும்னு உனக்கு தெரியாது? புரியுது புரியுது. அந்த டாபிக் மறந்துடுவோம். நான் பேசாம சாப்பிட்டு போறேன். இது பூனை, இது கூட பரவாயில்ல. அது கத்தனா கத்திட்டு போட்டோம், பேசாம. கோழி. என்ன இன்னைக்கு அக்கம் பக்கம் எல்லாம் ஒரே சமாச்சாரத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு சாப்பாடு இதோட போதும். ஏயா பாதியில எந்திரிச்சிட்டு போற? அது பாட்டுல கத்துனா கத்திட்டு போட்டோம். நான் இன்னும் கத்தல. யாரு இந்த சத்தம் எல்லாம் கேட்டா இன்னும் கொஞ்ச நேரத்துல நீயும் கத்த ஆரம்பிச்சிருவ. எனக்கு போதும். ஏண்டா இங்கயா படுக்கிற? வேற எங்க படுக்கிறது? இல்ல, இன்னைக்கு எங்களுக்கு கல்யாண நாள். அரைச்ச பாருங்க அங்கிட்டு. என்னைக்குதான் உங்களுக்கு கல்யாண நாள் இல்ல? ஆடி காத்துல அம்மியே பறக்குது. ஏண்டா டேய், யார் அவன் ஜன்னல் வழியா எட்டி பாக்குறவ?
இன்னொருத்தன் பாரு ஓலையை பிடிச்சு உள்ளார பாக்குறான். ஏண்டா என் புருஷன் இப்ப என் கூட இல்ல, அந்த தைரியத்துல தானே இப்படி எல்லாம் பண்றீங்க? டேய், எங்க 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 ஏண்டா டேய் முட்டா பசங்களா, உங்களுக்கு எல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல? அவங்கள நான் எட்டி பார்த்தா உங்களுக்கு எப்படிடா இருக்கும்? இதெல்லாம் பாக்காதீங்க, அசிங்கமாயிடும். அப்படியெல்லாம் நான் பார்க்க மாட்டேன், இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்றேன். எங்க எங்க அங்கோ இங்கதான். டேய், என் கையில மட்டும் கிடைச்சீங்க சத்தியமா ஒவ்வொருத்தரையும் மண்டையை பிறந்து குரவலையை கடிச்சிருவேன். ஐயோ பிள்ளைனா கொஞ்சம் கலரா கலதலன்னு இருக்கத்தான் செய்யும், ஆனா என் பொண்டாட்டி ஆயிட்டான்ல. அயோக்கிய ராஸ்கல், இத புடி புடி. யோ என்ன இது, இவ்வளவு பெரிய தடி என் கையில கொடுத்துட்டு ஓப்பாட்ல போயிட்டேன். இத வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்? உள்ள போவதையே. யோ ப்ளீஸ் கம், ப்ளீஸ் வெல்கம், ப்ளீஸ் கம் ப்ளீஸ். ஏய், எவன் வந்தாலும் நான் பாத்துக்கறேன், நீ கதவை தாள் போட்டு உள்ள போய் படு. இத பாருங்க, மார்கழி மாசம் இந்த பனில படுத்தீங்கன்னா கை கால் எல்லாம் விரைச்சு போயிடும். எது வரைச்சாலும் பரவாயில்ல, நீ உள்ள போ. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க முதல்ல உள்ள வாங்கோ, நான் வேணும்னா ஒரு கேப் விட்டு டச் பண்ணாம படுத்துக்கிறேன். எரிச்சல கிளப்பாத, மரியாதையா உள்ள போ. என் அன்பு கணவரே, நான் சொல்ல வந்தது என்னவென்றால், உள்ள போ. அரைஞ்சு பல்லெல்லாம் கழட்டி போடுவேன், சும்மா விளையாட்டே பண்ணிட்டு இருக்க நீ. அடாடா, என் மருமகளே, உன் நேரத்துக்கு எதை போத்தினாலும் எடுப்பாத்தான் இருக்குது. கேப்பா, இது எவ்வளவு? 300 தான். 300 தானா? அத்த அதுக்கு புடவையே வேண்டாம்னு சொன்னேன். வாங்க வீட்டுக்கு போலாம். இரும்மா, புதுசா கல்யாணம் ஆனவனி உன் வயசுக்கு என் புடவைய கட்டிக்கிட்டு இருந்தா கிளவி மாதிரி இருக்கு. ஏன்பா, இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த வயசு பொண்ணுங்க கட்டுற மாதிரி ஒரு 100, 150ல நல்லா பளபளன்னு ஏதாவது கிடைக்குமா? எத்தாப்புல இருக்கிற அலுமினி பாத்திர கடையில இட்லி பாத்திரம் கிடைக்கும். நல்லா தான் சலிச்சுக்கிறீங்க. இல்லாத பட்டவங்கன்னா உங்களுக்கு அவ்வளவு விளக்காரமா போச்சு. வாங்க வாங்க பாருங்க. கம்ப்யூட்டர் பாலிஸ்டர் இருக்கா? இருக்குங்க. விலை 500, 600 பரவாயில்லைங்களா? விலைய பத்தி என்னப்பா, நல்ல டிசைனா எடுத்துட்டு வா. அம்மா கிட்ட போய் ஏதாவது சும்மா இருங்கோ. எங்க அப்பா 10 பண்றச்ச குத்துக்கல்லு மாதிரி நின்னு பாத்துட்டு இருந்தா. பேசுமாவா? ஆமா, அவகிட்ட நான் எதுக்கு போய் பேசணும்? பேச வேண்டாம். என்னத்துக்கு பேசுறது? விவசாய கிட்ட மூடி பொண்ணு வீட்டு விட்டு தரத்திட்டு கம்ப்யூட்டர் நில்லு. இது என்ன விலை? சுமாரு அது 3000 ரூபாய் பார்ட்டி, நீ 150 ரூபாய் கராக்கி. அட்டிங் கொப்புரான யார பாத்திரா கிராக்கிங்கிற விட்டுட்டே தெரிச்சிடும். அத உட்காரு. நீ சும்மா இருமா. நாட்டு பொண்ணா உனக்கு அவ்வளவு கேரம் போயிடுச்சா? ஏண்டா நான் முன்னாடி வந்தனா அவன் முன்னாடி வந்தாளா? உட்காரு. என் வியாபாரத்தை முடிச்சுட்டா நீ அந்த பக்கம் உட்காரு. 3000 ரூபாய் வியாபாரம்மா. என்னடா பெரிய 3000 என்ன பெரிய புடவை கட்டாவ கொண்டாங்க. என் மருமகளுக்கு நான் இதுலயே எடுக்கிறேன். இது நமக்கு வேண்டாம். நீ சும்மா இருமா. எனக்கு காசு ஒண்ணு பெருசு இல்ல, ஒன்னு அந்தஸ்தா வச்சுக்கணும், அவ்வளவுதான். நீ பாரு, இதுலயே பாரு. அத வேற பாதி எங்க காமிச்சிருமா? தல பாரு. என்னத்த நீங்க நீ பாரு. நீ 2 மணி நேரம் வேண்டாத்த. கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. அப்படி வைப்பா. யோ வாங்க. அந்த பொம்பளைக்கு மட்டும் இந்த ஜோடா கலரு வைரத்தோடு போட்டதுனாலயா? தெரியாம 2 குட்டிச்சாத்தான் உள்ள விட்டேன். உங்களுக்கு அப்புறமா கூல் ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்றேன். நீக்கு வேண்டாம். கூடி ரொம்ப கலப்பா இருக்கு, எல்லாத்தையும் குடிச்சிடாத. கடைசியில எனக்கு கொஞ்சம் கொடு. நீ குடி. கடைசியில குடு. நான் வேணா வெயிட் பண்றேன். முதல்ல நீ அவங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வா. ரொம்ப தேங்க்ஸ்மா. என்ன அந்த மாமி சேர்ந்தாப்புல உங்க வியாபாரத்தை முடிச்சிட்டு வர சொல்லிட்டாங்க. ஆஹா, என்னமா எடுத்த நீ? இது ஒண்ணு போதும் அத்தை. எதுக்கு ஒண்ணு? என் ஆசைக்கு இன்னும் 2, 3 எடுத்துக்க. நீ இந்த 3 எடுத்துக்க. ஏப்பா, இந்த 4 புடவை என்ன விலை? 2400 ரூபாமா. 1400 அவ்வளவுதானே? நீ இருந்த வர. இந்த பாருப்பா, என் மருமக இங்கதான் இருக்கும். நான் அந்த போயிட்டு வர்றேன். எங்கத்த போறீங்க? இரு வர்றேன்.
ஏனுங்க இந்த வளவி அடமானம் வச்சுட்டு எவ்வளவு கொடுப்பீங்க? 3 பவுனுங்க. 3000 ரூபாய் கொடுக்கலாம். கொடுங்க. வேண்டாப்பா, அதை திருப்பி வாங்கிக்கோங்க. ஏன் எதுக்கு? என் மருமகளுக்காக நான் எது வேணாலும் செய்வேன். இதுல யாரும் குறுக்கால வர வேண்டாம். ஏனுங்க ஐயர்கிட்ட ஏதாவது கொஞ்சமாவது மாத்தம் இருக்குதுங்களா? இல்ல என்ன அதே கோபத்துலதான் இருக்காருங்களா? நேத்து கூட உங்க பிள்ளையாண்டனை பத்தி பேச்சு எடுத்தேன். என்ன சொன்னாருங்க? என் தலையில கூட தண்ணியை ஊத்தி 10 பண்ணிடுவேன்னு. ஏரகத்தை இப்படி ஒரு வரப்பான ஆளை நான் பார்த்ததே இல்ல. போ பேசாம நீங்க ஒண்ணு பண்ணுங்க. ஒரு 5-6 நாளைக்கு எம்மாடி ஒரு 10 அடி முன்னாடி போய்கிட்டு இருந்தோம். இல்லத்த, நானும் சேர்ந்தே வரேன். ஆனா பெருசுங்க நாங்க ஏதாவது எசக்கு பெருசா பேசுவோம். அதுக்கு தானே போய் சொல்றது. நேக்கும் தான் கல்யாணம் ஆச்சு, நான் மட்டும் பெருசு ஏன் என்ன? பேசாம ஒரு 5-6 நாளைக்கு தனியா படுத்துக்குங்க. ஐயர் அலமோதி ஆட்டோமேட்டிக்கா வலிக்கு வந்துருவாரு. இல்லைங்க, அது சரியா வராது. ஏன் நமக்கு கஷ்டமோ? அதுக்கு இல்ல, 7-8 வருஷமா இதே தனியா தான் படுத்துட்டு இருப்பேன். சரிக்கு பேசாம ஒரு குடம் தண்ணிய நீங்களே தலையில ஊத்திக்கிட்டு வெளியில வந்துடலாம். என்ன பழப்புது? நம்ம வீட்டுல எவ்வளவோ தேவலப்பா. கோயில் கட்டி கும்பிடலாம். விளக்கு வச்சா வீட்டுல போச்சுதான். 4 கிழமை எதுவும் இல்ல. ஆமா, பானுவை ஏன் தனியா குடி வச்சிருக்கேன்? உங்க ஆத்துக்குள்ளேயே சேர்த்து வச்சிருந்தா போக வர பாக்க பிடிக்க இதுக்குள்ள ஏதாவது நடந்திருக்கும்ல? அட நீங்க வேற எது தாப்புல குடி வச்சதுக்கே என் பையன் எகிரி எகிரி குதிக்கிறான். அப்புறம் எங்க இருந்து உள்ள தங்க வைக்கிறது? அது என்னமோ தெரியலீங்க. இந்த ஒரு விஷயத்துல மட்டும் என் பையன் என்னமோ அவங்க அப்ப நாட்டமே இல்லீங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. என் பொண்ணுக்கும் சாமர்த்தியம் பத்தல, உங்களுக்கும் சரியா விவரம் போறல. இல்லன்னா கோபாலன பெரிய விஸ்வாமித்திரனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நாங்களும் என்னென்னமோ செஞ்சு பாத்துட்டோம். ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியலையே. எனக்கு பெருசா செஞ்சு பாத்துட்டேன். பானு ஆத்துல விழுந்து இடுப்பு சுளுக்கிடுதுன்னு கோபாலன் கிட்ட போய் சொல்லி சுளுக்கிற இடத்துல கோபாலன ஒத்தடம் கொடுக்க சொன்னீங்களா? இல்ல. பானு விடிய விடிய இருமின் இருக்கா அப்படின்னு கோபாலன் கிட்ட சொல்லி ஒரு விக்ஸையும் கையில கொடுத்து அங்கங்க எதமா தேய்ச்சு விட சொன்னீங்களா? இல்லையே. பின்ன எதுவுமே பண்ணாம வெறும் வாய் மட்டும் பேசிட்டு இருந்தா என்ன நடக்கும்? எங்கெங்க நம்மளது எல்லாமே வெளிச்சம். உங்க அளவுக்கு சூசகம் எல்லாம் நமக்கு வருமா? அதுக்கெல்லாம் ஒரு இது வேணும். இத புடிங்க. நீங்க என்ன செய்வேளோ ஏது செய்வேளோ எனக்கு தெரியாது. இன்னும் 10 நாளையில என் பொண்ணுக்கு அது நடந்தே ஆகணும். நீங்க நல்லா யோசனை பண்ணுங்க. நீக்கும் ஏதாவது தோணிச்சுன்னா அப்பப்போ வந்து சொல்றேன். ஐயர் விட்ட அம்மாவை என்னமோ நினைச்சேன். அடேங்கப்பா. ஏமாடி இவ்வளவு நேரமும் பின்னாடிதான் நின்னுகிட்டு இருந்தியா? நாங்க 2 பேரும் பேசுனதையும் கேட்டியா? ஆமாங்க அத்தை, அவமானமா இருக்கு. எங்க அம்மா இவ்வளவு பேசுற அளவுக்கு நாம 2 பேரும் கோட்டை விட்டோமே. கொண்டாங்க, நான் இப்பவே வீட்டுக்கு போய் உங்க புள்ளைய ஐயோ குட்டி 16 அடி பாய்வே சவாலே. மரியாதையா இந்த ஐயர் பிள்ளைய விட்டு போறியா இல்லையா? மாட்டியா? ஏய், இது என்ன? இப்ப இதுக்கெல்லாம் அடங்க மாட்டான். டேய், நீ கம்பி எடுத்துக்கடா, எடுத்துக்கடா. நீ கண்ட சூடு போடு, நீ முதல்ல சாத்துறான். நீங்க பாட்டுல சவுக்கு அடிக்கிற சூடு போடுறாங்கறீங்க. அந்த பொண்ணு உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? இந்த பொண்ண மோகினி பிடிச்சிருக்கு. பாத்தீங்களா? சூடு போட்டா இந்த பொண்ணுக்கு ஒண்ணும் ஆகாது, மோகினிக்கு தான் வலிக்கும். கிளிக்கும். இப்ப மரியாதை நீங்க எல்லாம் இடத்த காலி பண்ணல. அந்த கம்பி பிடிங்க உங்க ஒவ்வொருத்தருக்கு நான் சூடு போட்டுருவேன். சொன்னா கேளுங்க, ரொம்ப கொடூரமான மோகினிங்க. இப்படி எந்திரிக்க போன இல்லையா? இந்தாப்பா, நமக்கு எதுக்குப்பா இந்த வீண் பம்பு? வாங்கப்பா. ஆமையா இந்த பேய ஓட்ட வந்து இடுப்பெல்லாம் போச்சியா? பேயா இது? அம்மா பானு, பானு. ஐயோ, நான் உன் புருஷமா? நான் உன் பொண்டாட்டி இல்லடா, ஆத்தா. ஆத்தாவுக்கு எல்லாருமே மகன் தாண்டா. அது சரி, ஆத்தாளுக்கு இப்ப என்ன வேணும்? உன் பொண்டாட்டி என் பக்தடா. கல்யாணம் முடிச்ச நாள்ல இருந்து தினதினம் ராத்திரியெல்லாம் அவளை கண்கலங்க வச்சுட்டு காலையில என் மூஞ்சில முழிக்க உனக்கு எப்படிடா மனசு வருது? தப்புதான் ஆத்தா, ஆனா அதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கு ஆத்தா. தெரியும், அத தீர்த்து வைக்கத்தான் நான் இப்ப வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ் ஆத்தா. ஏதாவது பரிகார பூஜை இருக்கா? இருக்கு, ஆனா வெளியே யாருக்கும் தெரியாம ரகசியமா நாம 2 பேரும் மட்டும் செய்யணும். அது என்ன ஆத்தா? செஞ்சிருவோம். டேய், கிட்ட நெருங்காதே. முதல்ல அந்த கதவை தாப்பால் போடு. கதவை தாள் போடுறதா? இல்ல ஆத்தா,
இங்க கையெலும்பு காலெலும்பு கபாலம் இன்னும் குட்டிச்சாத்தான் என்னென்னமோ இருக்கு. எனக்கு பயமா இருக்கு ஆத்தா. ஆத்தா இருக்கும்போது என்னடா பயம்? ஐயோ எனக்கு பயமே ஆத்தால் நினைச்சிட்டேன் ஆத்தா. ஐயோ ஆத்தா எங்க போற? ஆத்தா இரு.